மேஷராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் மாதத்தின் இந்த கடைசி 15 நாட்கள், அதாவது டிசம்பர் 16 முதல் 31 வரை, வெறும் நாட்காட்டியின் ஒரு பகுதி மட்டுமல்ல, இது சுய பரிசோதனை செய்வதற்கும், புதிய முடிவுகளை எடுப்பதற்கும், உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பதற்கும் ஒரு பொன்னான வாய்ப்பாகும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கர்மாவிற்கும் சைந்தனைக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குவதற்கான சமிக்ஞையை அளிக்கிறது. கடந்து போனவை அனைத்தும் அனுபவமாக மாறிவிட்டன. இனி வரப்போகும் காலமோ உங்கள் விழிப்புணர்வை கோருகிறது. இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஒன்றை உணர்த்த முயற்சிக்கும். அது என்னவென்றால், வேகத்தை விட முக்கியமானது சரியான திசை. இந்த வீடியோவில் டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 31, 2025 வரையிலான காலம் மேஷராசிக்கு என்ன செய்தியை கொண்டு வந்துள்ளது என்பதை விரிவாக பார்ப்போம். தொழில், பணம், உறவுகள் மற்றும் சுய முன்னேற்றம் என அனைத்து நிலைகளிலும் இது வெறும் எதிர்கால கணிப்பு மட்டுமல்ல, காலத்துடன் நாம் செய்யும் ஒரு உரையாடலாகும். வாருங்கள், கிரகங்களின் சிக்னல்களை புரிந்துகொண்டு இந்த ஆண்டின் இறுதித் தருணங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். கிரக மாற்றங்கள். மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், டிசம்பர் 16ஆம் தேதி அன்று சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து விலகி தனுசு ராசிக்குள் நுழைகிறார். இது உங்களின் 9ஆம் வீடு, அதாவது தர்மம், பாக்கியம் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கான வீடு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஏற்கனவே அங்கு அமர்ந்திருக்கிறார். ஜோதிட சாஸ்திரப்படி, எப்போது லக்னாதிபதி, உங்கள் உடலின் அதிபதி, மற்றும் பஞ்சமாதிபதி, உங்கள் புத்தியின் அதிபதி ஆகியோர் பாக்கியஸ்தானத்தில் சந்திக்கிறார்களோ அது மகாராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகச் சேர்க்கை உங்களுக்கு ஒரு ராஜாவை போன்ற மனநிலையை ஆட்டிடியூட் கொடுக்கும். ஆனால் நாம் ஒன்றை மறக்கக்கூடாது. சனி பகவான் இன்னும் உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் வீடு என்பது செலவுகள், மோட்சம் மற்றும் சில நேரங்களில் மருத்துவமனைக்கான இடமாகும். சனி இங்கே அமர்ந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். கடினமாக உழை, ஆனால் குறுக்கு வழியை தேடாதே. பணம் நிறைய வரும், ஆனால் அதே வேகத்தில் செலவுகளும் இருக்கும் என்பதை இந்த நிலை காட்டுகிறது. இதனுடன் ராகு உங்கள் 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீட்டு ராகு திடீர் பணவரவை கொடுப்பார். லாட்டரி, பங்குச்சந்தை அல்லது பழைய முதலீடுகளிலிருந்து அவர் பணத்தை எடுத்து கொடுப்பார். அதே சமயம் கேது உங்கள் 5ஆம் வீட்டில் உள்ளார். 5ஆம் வீடு புத்தி மற்றும் கல்விக்கானது. கேது இங்கே சிறிது கவனச்சிதறலை ஏற்படுத்துவார். மாணவர்களுக்கு படிப்பதில் நாட்டம் இல்லாதது போலவோ அல்லது படித்தது நினைவில் நிற்காதது போலவோ தோன்றலாம். மற்றொரு முக்கியமான விஷயம், டிசம்பர் 20 வரை சுக்கிரனும் புதனும் உங்கள் 8ஆம் வீட்டில் ஒன்றாக உள்ளனர். 8ஆம் வீடு மறைமுகமான விஷயங்களுக்கானது. இது ஆராய்ச்சி மற்றும் ரகசிய தனலாபத்திற்கு நல்லது. ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் வீடு வந்துவிடுவார். இது தங்கத்தட்டில் விருந்து போல சோனே பே சுஹாகா அமையும். ஆக மொத்தத்தில் பெரிய படம் என்னவென்றால், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கிறது, ஆற்றல் உங்களுக்குள் நிறைந்துள்ளது. ஆனால் உங்கள் செலவுகளையும் கோபத்தையும் மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பார்ப்போம். ஆளுமை மற்றும் ஆரோக்கியம். முதலில் உங்களை பற்றி பேசுவோம். டிசம்பர் 16 முதல் சூரியனும் செவ்வாயும் 9ஆம் வீட்டில் இணையும் போது உங்களுக்குள் ஒரு அற்புதமான மாற்றத்தை உணர்வீர்கள். கடந்த சில வாரங்களாக நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலோ, பயத்தில் இருந்தாலோ அல்லது தன்னம்பிக்கை குறைவாக உணர்ந்தாலோ, 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு சிங்கம் போல உணர்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை 7வது வானத்தில் இருக்கும். சூரியன் உங்களுக்கு அதிகாரத்தை தருவார், செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார். மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். நீங்கள் எங்கு நிற்கிறீர்களோ வரிசை அங்கிருந்துதான் தொடங்கும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது. சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டுமே அக்னி தத்துவம், ஃபயர் எலிமெண்ட் கொண்ட கிரகங்கள். அதிகப்படியான நெருப்பு மனிதனுக்குள் அகங்காரத்தை, ஈகோ உண்டாக்கும். நான் சொல்வதுதான் சரி, மற்றவர்கள் எல்லோரும் தவறு என்று உங்களுக்கு தோன்றலாம். இந்த மனப்பான்மையை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் முடிந்த காரியங்கள் கெட்டுப்போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது மிகச்சிறந்த காலம். லக்னாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நேரடியாக உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி மிகவும் வலுவாக இருக்கும். பழைய நோய்கள் ஏதேனும் இருந்தால் அதில் முன்னேற்றம் தெரியும். உங்கள் உடல் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சனியின் பார்வை மற்றும் கிரகங்களின் உஷ்ணம் காரணமாக
2 விஷயங்களில் கவனம் தேவை. முதியவர்களுக்கு முழங்கால் மற்றும் மூட்டு வலி தொந்தரவு செய்யலாம். குறிப்பாக குளிர்காலம் என்பதால் கவனம் தேவை. 2வது, அதிக காரமான உணவுகளை தவிர்க்கவும். ஏனெனில் பித்தம் மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வரலாம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. இப்போது நம் அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். வாழ்வாதாரம் மற்றும் தொழில். மேஷராசினியர்களே, டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் உங்கள் தொழிலுக்கு மிக மிக முக்கியமானது. சூரியன் உங்கள் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலிருந்து விலகி இப்போது பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். இதன் அர்த்தம் பதவி உயர்வு மற்றும் மரியாதை. நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலோ அல்லது சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராகி வந்தாலோ இது உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். உங்கள் வேலை பாராட்டப்படும். ஆனால் இங்கே ஒரு சிவப்பு விளக்கு உள்ளது. சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை உங்களை உங்கள் பாஸ் முன்பு தலைவணங்க விடாது. அலுவலகத்தில் ஏதேனும் அரசியல் இருக்கலாம், அல்லது உங்கள் மேலதிகாரி உங்களை அடக்க முயற்சி செய்யலாம். என் ஆலோசனையை கேளுங்கள். டிசம்பர் 16 முதல் 20 வரை பாஸ் உடன் நேரடி மோதலை தவிர்க்கவும். அவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் அரசியல் செய்யலாம். உங்கள் வேலை பேசட்டும், உங்கள் நாக்கு வேண்டாம். வியாபாரிகளுக்கு இது விரிவுபடுத்தும் காலம். ராகு 11ஆம் வீட்டில் அமர்ந்து நெட்வொர்க்கை அதிகரிக்கிறார். குரு வக்ர நிலையில் உங்களுக்கு புதிய ஐடியாக்களை தருகிறார். வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு டிசம்பர் 20க்கு பிறகு மிகப்பெரிய ஆர்டர் வரலாம். செவ்வாய் பூமிகாரகன். நீங்கள் பில்டர் அல்லது ரியல் எஸ்டேட் செய்பவர் என்றால் தேங்கி நின்ற திட்டங்கள் இப்போது வேகமாக ஓடத் தொடங்கும். நீங்கள் ஏதேனும் புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம், குறிப்பாக டிசம்பர் 20 முதல் 26 வரை மிகவும் மங்களகரமானது. நிதி நிலைமை. லட்சுமி தேவியின் அருள் எப்படி இருக்கும்? வாருங்கள் பார்ப்போம். இங்கே நிலைமை கொஞ்சம் தந்திரமானது. இதை நான் அதிக வருமானம் அதிக செலவு மாடல் என்று சொல்வேன். வருமானத்தை பற்றி பேசினால் ராகு 11 மீட்டில் இருக்கிறார். இது திடீர் பணவரவை குறிக்கிறது. டிசம்பர் 16க்கு பிறகு ராஜயோகம் உருவாகிறது. நீங்கள் நம்பிக்கையை விட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கலாம். தடைப்பட்ட பணம் திரும்ப வரும். லாட்டரி அல்லது ஊக வணிகத்தில் லாபம் கிடைக்கும் யோகம் உள்ளது. பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பணம் வந்தவுடனேயே அது வெளியே செல்வதற்கான வழி தயாராக இருக்கும். நீங்கள் ஆடம்பரத்திற்காக செலவு செய்வீர்கள். விலையுயர்ந்த ஆடைகள், பிராண்டட் கடிகாரம் அல்லது புதிய போன் வாங்குவீர்கள். டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருந்தினர்களின் வருகை இருந்திருக்கும். ஆனால் மாத இறுதியில் கூட வீட்டை பழுதுபார்த்தல் அல்லது புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கு பணம் செலவாகலாம். எனது ஆலோசனை என்னவென்றால், இந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது மிகவும் பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீடாகும். கையில் பணமாக வைத்திருக்க வேண்டாம், இல்லையெனில் அது செலவாகிவிடும். மாணவர்கள் மற்றும் கல்வி. எனது இளம் நண்பர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு யூ டர்ன் போன்றது. மாத தொடக்கத்தில் ஒருவேளை உங்களுக்கு படிப்பதில் ஆர்வம் குறைந்திருக்கலாம். கேது 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு மனத்தடையை கொடுத்து கொண்டிருந்தார். நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், டிசம்பர் 16ஆம் தேதி புத்தி மற்றும் ஞானத்தின் கடவுளான சூரியன் 9ஆம் வீட்டில் நுழைந்தவுடன் இந்த இருள் விலகிவிடும். உங்கள் கவனக்குவிப்பு மற்றும் ஃபோக்கஸ் திரும்ப வரும். உங்கள் தேர்வு டிசம்பர் 20 முதல் 31 வரை இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. செவ்வாய் உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை தருவார். நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். பிஹெச்டி அல்லது மாஸ்டர்ஸ் போன்ற உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு விசா செயல்முறையை தொடங்க இது மிகச் சரியான நேரம். ஒரே ஒரு எச்சரிக்கை: கேது இன்னும் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். எனவே தேர்வில் காப்பி அடித்தல் அல்லது முறைகேடான வழிகளை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் பிடிபடலாம். உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். காதல் மற்றும் உறவுகள். உறவுகளை பொறுத்தவரை இந்த 15 நாட்கள் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்ததாக இருக்கும். டிசம்பர் 20 வரை காதலுக்கு காரகணனான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ரகசிய காதலை குறிக்கிறது. நீங்கள் யாரையாவது விரும்பினால் இப்போது அந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் டிசம்பர் 20க்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சேரும்போது காதல் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். தனிமையில் இருப்பவர்களுக்கு பயணத்தின் போது யாராவது சிறப்பான நபர் கிடைக்கலாம். பேச்சுவார்த்தை இல்லாத சூழலில் இருப்பவர்களுக்கு 20ஆம் தேதி வரை மீண்டும் இணைய வாய்ப்பு உள்ளது. திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு ஆலோசனை: ராகுவின் பார்வை மற்றும் சனியின் தாக்கம் உறவுகளில் சந்தேகம் மற்றும் தவறான புரிதலை உருவாக்கலாம்.
நீங்கள் உங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பதால் துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் வீட்டில் சலசலப்பு ஏற்படலாம். டிசம்பர் 16 முதல் 20 வரை பண விஷயங்களை வைத்து வாழ்க்கை துணையுடன் விவாதம் செய்ய வேண்டாம். இல்லையெனில் அது பெரிதாகலாம். நல்ல செய்தி என்னவென்றால், டிசம்பர் 5க்கு பிறகு குரு 3ஆம் வீட்டிற்குச் செல்வதால் உங்கள் புகுந்த வீடு அல்லது மைத்துனர் உறவுகளுடன் சுமூகமான நிலை ஏற்படும். இல்லத்தரசிகள், இப்போது நான் குறிப்பாக வீட்டின் உள்துறை அமைச்சர்களாக இருக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் பேச விரும்புகிறேன். பெரும்பாலும் ராசி பலனில் உங்களைப் பற்றி குறிப்பிட தவறிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் முழு வீடும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேஷ ராசி இல்லத்தரசிகளுக்கு டிசம்பர் 16 முதல் 31 வரையிலான காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் சூரியனும் 9ஆம் வீட்டில், அதாவது தர்மஸ்தானத்தில் அமர்ந்துள்ளனர். இதன் நேரடி விளைவு என்னவென்றால், இந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் ஏதேனும் பூஜை, புனஸ்காரம் அல்லது பஜனை ஏற்பாடு செய்யலாம். ஆன்மீக காரியங்களில் உங்கள் மனம் அதிகம் ஈடுபடும். உங்கள் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். வீட்டின் நிலுவையில் உள்ள வேலைகளை சுத்தம் செய்தல், புதுப்பித்தல் அல்லது அலங்காரம் செய்தல் மிக வேகமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு சோர்வே தெரியாது. ஆனால் குடும்பம் மற்றும் புகுந்த வீட்டு தரப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. டிசம்பர் 20 வரை சுக்கிரனும் புதனும் 8ஆம் வீட்டில் உள்ளனர். 8ஆம் வீடும் வீடு மாமியார் வீட்டையும் குறிக்கும். ஒருவேளை மாமியார் அல்லது நாத்தனாருடன் சிறிய வாக்குவாதம் வரலாம், அல்லது அவர்களின் பேச்சு உங்களை காயப்படுத்தலாம். எனது ஆலோசனை என்னவென்றால், 16 முதல் 20 வரை மௌனமாக இருப்பதே மிகப்பெரிய ஆயுதம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் 20க்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்கு வந்தவுடன் சூழல் மிகவும் மகிழ்ச்சியாக மாறும். குடும்பத்துடன் புனித யாத்திரை அல்லது நீண்ட தூர பயணம் செல்லும் திட்டமும் உருவாகலாம். இன்னொரு விஷயம், கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவர்களின் நடத்தை குறித்து உங்களுக்கு சிறிய மனக்கவலை ஏற்படலாம். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றும். குழந்தைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம், மாறாக அவர்களிடம் நண்பரைப் போல பழகுங்கள். மேலும் சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது உங்களுக்காக தங்க நகைகள் வாங்கும் எண்ணம் வரலாம். இது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வதற்கான நேரம். எனவே உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். மொத்தத்தில் வீட்டின் பாஸ் நீங்கள்தான். உங்கள் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், ஏனெனில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உங்கள் பேச்சை சிறிது கடுமையாக மாற்றலாம். இனிமையாக பேசுங்கள், ராஜ்யம் நடத்துங்கள். முக்கியமான தேதிகள். இப்போது உங்கள் டைரி மற்றும் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போது வேகத்தை அதிகரிக்க வேண்டும், எப்போது பிரேக் போட வேண்டும் என்று தேதி வாரியாகச் சொல்லப் போகிறேன். டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 19. இது மாற்றத்திற்கான நேரம். சூரியன் ராசி மாறுகிறார். இந்த நேரத்தில் உடல் நலம் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம். புதிய சுபகாரியங்களை தொடங்க முகூர்த்தம் பார்க்க வேண்டாம். உங்கள் வழக்கமான பணிகளை மட்டும் செய்யுங்கள். டிசம்பர் 20 முதல் டிசம்பர் 26. நண்பர்களே, இது இந்த மாதத்தின், ஏன் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த வாரம். தொடர்ந்து 7 நாட்கள் வளர்ச்சியை கொடுக்கும். பதவி உயர்வு, லாபம், ஒப்பந்தம் முடித்தல் அல்லது காதலைச் சொல்வது எல்லாவற்றையும் இந்த வாரத்தில் செய்யுங்கள். அதிர்ஷ்டம் முழுமையாக துணை நிற்கும். டிசம்பர் 27 மற்றும் 28 நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். இது ஒரு நிதிபொறி காலம். இந்த 2 நாட்களில் சந்திரன் பலவீனமான நிலையில் இருக்கலாம். முதலீடு செய்ய வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இந்த 2 நாட்களில் நீங்கள் பணம் கொடுத்தால் அது திரும்பி வரும் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். டிசம்பர் 29 முதல் 31. இது மிகவும் இனிமையான நேரமாக இருக்கும். குடும்பத்துடன் நல்ல நேரம் கழியும். 2026ஐ ஒரு வெற்றியாளராக நீங்கள் வரவேற்பீர்கள். பரிகாரங்கள். நண்பர்களே, கிரகங்களின் விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், நமது கர்ம வினைகளும் பரிகாரங்களும் அந்த விளையாட்டை மாற்றும் வல்லமை கொண்டவை. 7.5 சனி நடப்பதாலும் கேது 5ஆம் வீட்டில் இருப்பதாலும் நீங்கள் இந்த 3 மகா பரிகாரங்களை அவசியம் செய்ய வேண்டும். இவை 100% சாத்வீகமான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். பரிகாரம் 1. கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார். இதற்கு தினமும் காலையில் பறவைகளுக்கு 7 வகையான தானியங்கள் அல்லது குறைந்தது கம்பு உணவாக அளியுங்கள். பறவைகள் புதன் மற்றும் கேதுவின் காரகங்கள். அவற்றை மகிழ்ச்சிப்படுத்துவது உங்கள் கவனத்தை அதிகரிக்கும் மற்றும் ராகு கேதுவை சாந்தப்படுத்தும். பரிகாரம் 2. உங்கள் ராஜயோகம் 9ஆம் வீட்டில் உருவாகிறது. இதை செயல்படுத்த தினமும் காலையில் செம்புச் சொம்பில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது வெல்லம் மற்றும் சிவப்பு மலர் அல்லது குங்குமம் கலக்கவும். சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். மிக முக்கியமாக, தினமும் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.
இதனால் சூரியன் பலமடைவார் மற்றும் அரசாங்க தடைகள் நீங்கும். பரிகாரம் 3. சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் மற்றும் எதிரிகள் அதிகரிக்காமல் இருக்க ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். அங்கு நின்று தசரத சனீஸ்வர ஸ்தோத்திரம் படிக்கவும் அல்லது குறைந்தது 11 முறை ஓம் சம் சனைச்சராய நமக என்று சொல்லவும். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்கள், எள், எண்ணெய் போன்றவற்றை தானம் செய்ய முயற்சிக்கவும் நீங்கள் அணிய வேண்டாம். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த நேரத்தில் நல்ல தரமான பவளம் அணிவது சுபமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஜோதிடரிடம் ஜாதகத்தை காட்டிய பின்னரே அணியவும். முடிவுரை. நண்பர்களே, இதுதான் மேஷராசிக்கான டிசம்பர் 16 முதல் 31, 2025 வரையிலான விரிவான ராசிபலன். பாருங்கள், காலம் வலிமையானது. ஆனால் அதைவிட வலிமையானது மனிதனின் தைரியம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வருகின்றன. சூரியன் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க விரும்புகிறார். செவ்வாய் உங்களுக்கு வலிமையை தர விரும்புகிறார். இப்போது போர்வையை பொருத்திக் கொண்டு தூங்குவதா அல்லது எழுந்து உங்கள் அதிர்ஷ்ட கதையை எழுதுவதா என்பது உங்களை பொறுத்தது. பயப்பட வேண்டாம். 7.5 சனி என்பது வெறும் பயிற்சி காலம் மட்டுமே. 6ஆம் தேதிக்கு பிறகு விஷயங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக திரும்புகின்றன என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். பேச்சில் இனிமையை கடைபிடியுங்கள். 2025க்கு ஒரு ராஜாவைப் போல விடை கொடுங்கள். அப்போதுதான் 2026 உங்களை வரவேற்க காத்திருக்கும். இன்றைய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள். இது நீங்கள் எனக்கு தரும் குரு தட்சணையாக இருக்கும். உங்கள் மேஷராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள். மேலும் 2026 ஆண்டின் வருடாந்திர ராசி பலனை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் வழங்கட்டும். ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஹரஹர மகாதேவ்.